இயக்குனர் சின்னப்பா கணேசன் ஹிந்துடா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார்ல, அவருடைய நேர்காணல் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு நான் சொன்னேன்ல. அதாவது சென்சார் போர்டு டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டர் எல் முருகன் ஹிந்துடா படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டாரு. சென்சார் போர்டு ஒரு கமிட்டி போட்டு படத்தை பார்க்க அங்கே பல வாட்டி முறையிட்டோம் எல் முருகனை. ஆனால் நான் அண்ணாமலை சப்போர்ட்டர் அப்படின்னு நினச்சி அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, அப்படியே கிடப்பில் போட்டார். சரி, திரையரங்கில் ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி படம் கட்டாயமாக ரிலீஸ் ஆகணும். ஏன்னா பிஜேபியுடைய கொள்கையை பற்றி பேசக்கூடிய படம், ஆர்எஸ்எஸ் உடைய பெருமைகளை பற்றி பேசக்கூடிய படம், அதனால பரவாயில்ல தியேட்டரில் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பேசியிருந்தார். அந்த நேர்காணலில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர் அப்படின்னு என்னை சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? முதல்ல எல் முருகன் தான் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார், அவரை நாங்கள் கொண்டாடினோம். அவருக்கு பிறகு அண்ணாமலை வந்தார், எங்கேயோ இருந்து எங்கேயோ பிஜேபியை வளர்த்தாரு, எங்கேயோ, அதாவது மிகப்பெரிய வளர்ச்சியை பிஜேபிக்கு கொடுத்தாரு. அதனால நான் அண்ணாமலை சப்போர்ட்டரு. நீங்கள் அண்ணாமலை விட இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுங்க, பாஜகவை வளர்ச்சியை காட்டுங்க, பாஜகவை க்ரோத் பண்ணுங்க, நாங்கள் உங்களுடைய சப்போர்ட்டர் ஆக போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலுக்கு ஃபேன் கிடையாது. பிஜேபியையும் பிஜேபி கொள்கையையும் யார் மிகப்பெரிய அளவில் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டர். அந்த வகையில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு மிக முக்கியமான வார்த்தைகளை சின்னப்பா கணேசன் பேசியிருந்தார். இது மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. எல்லாரும் கிரவுண்டில் எல்லாமே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்கள வார் ரூம் அப்படின்னு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. யார் வார் ரூம் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா, பிஜேபி மீது உண்மையாக பாசம் வச்சிருக்கிறவங்க, பிஜேபி என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எந்த பிரதிபலனும் இல்லாமல் பிஜேபி வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வார் ரூமில் இருக்காங்க. அவங்க தான் வார் ரூமு. பிஜேபி சப்போர்ட்டர் தான் வார் ரூமு, வார் ரூம் தான் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். அப்போ இவர் சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு இவங்க உயிரை கொடுக்குறாங்க. அண்ணாமலை எதுக்காக உயிரை கொடுக்குறாங்க? கட்சியை வளர்த்துருக்காரு. அப்படி அது மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தங்களும் கட்சியை வளர்த்தா அண்ணாமலையை விட அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. எந்த வேலையும் பார்க்காம திராவிட கட்சிகளோடு மாறி மாறி முதுகில் சவாரி பண்ணிட்டு தாங்கள் மட்டும் எம்எல்ஏ பதவியில் போய் உட்காந்துட்டு அண்ணாமலை அப்போஸ் பண்ணால் அப்போ தான் கோபம் வருது. அப்போ தான் அது குஷ்புவாக இருந்தாலும் சரி, நயினாராக இருந்தாலும் சரி, எல் முருகனாக இருந்தாலும் சரி, வானதி அக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எதிர்க்கிறாங்க வார் ரூமு. இதுதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் கிடையாது, 5 மாநில தேர்தல் முடிவும் நாளைக்கு தான். இதில் வெஸ்ட் பெங்கால் தான் ரொம்ப பரபரப்பான மாநிலம். டிஎம்சியா பிஜேபியா அப்படின்னு கடுமையான போட்டி, நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வே முடிவுகள்லாம் பிஜேபிக்கு ஃபேவராக வந்திருக்கு. 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸ் நடந்துச்சு. பாஜக சப்போர்ட்டர்ஸ் உடைய வீடுகள் குறிவைக்கப்பட்டுச்சு. இப்போ உளவுத்துறைக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகும் வெஸ்ட் பெங்காலில் வயலன்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் இப்போது இராணுவ வீரர்கள் வெஸ்ட் பெங்காலில் குவிக்கப்பட்டிருக்காங்க, துணை இராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோக பிஎன்எஸ் 163 அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு. சிஆர்பிசியில் 144 தடை உத்தரவு நம்ம சொல்லுவோம்ல, அதனுடைய புதிய ஃபார்மேட்டு தான் பிஎன்எஸ் செக்ஷன் 163. அது வெஸ்ட் பெங்கால் முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. 4 பேருக்கு மேலே கும்பலாக நின்னாலோ அதெல்லாம் சட்டப்படி குற்றம். அடுத்த 60 நாளைக்கு இது அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த பதட்டமான பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, வயலன்ஸு அதிகமாக நடக்கக்கூடிய பகுதிகள், அதில் இதை ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் ஃபைட்டர் ஜெட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக 600 ஏக்கர் லேண்டை டிஆர்டிஓ கிட்ட ஆந்திர பிரதேசம் கவர்மெண்ட் இப்போ ஒப்படைச்சிருக்காங்க. 600 ஏக்கர் நிலத்தை டிஆர்டிஓக்காக ஒப்படைச்சிருக்காங்க. 140 ஏஎம்சிஏ ஜெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இது ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது அதை கொண்டு வந்திருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் தான் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, பிறகு எப்படி தமிழகத்துக்கு வரும்? பிஜேபி எது கொண்டு வந்தாலும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தை பாருங்கள், சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட கூட்டணி வைத்து அந்த மாநிலத்துக்கு தேவையான பல விஷயங்களை இங்கே ஒன்றொன்னா கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.